Hello students, in the video plus 2 maths application of vector algebra இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளமை பார்க்கலாம். So problem என்ன அப்படின்னா example 6.3 state board mathematicsல by vector method prove that cos alpha plus beta is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. வெக்டர் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் ப்ரிலிமினரியாக தெரிஞ்சிருக்கணும், முன்கூட்டியே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம +1ல் வெக்டர்னால் என்னன்னு படிச்சிருப்போம். வெக்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு, எதுக்கு, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு, உதாரணத்துக்கு ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கும். ரெண்டு விஷயத்தை நம்ம வச்சு நம்ம இதை சொன்னால் தான் அது மீனிங்ஃபுல்லாக கன்வே ஆகும். இப்போ நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துட்ருக்கீங்க, அப்படின்னா நீங்கள் சேருக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ வந்து ஒரு 500 நியூட்டன் வச்சுக்கோங்க. தட் இஸ் யுவர் வெயிட். உங்கள் வெயிட்டை தான் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க, சேருக்கு கொடுத்துட்ருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சேருக்கு 500 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன்னா அது எப்படி தான் கன்வே ஆகும்? ஒரு சேரை தள்ளி விட்டால் 500 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம தள்ளி விட்டாலும் அது 500 நியூட்டன் தான், உட்கார்ந்தாலும் அது 500 நியூட்டன் தான். அப்போ வெறுமனே ஒரு சேருக்கு 500 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது மீனிங்லெஸ். 500 நியூட்டன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில், கீழே பார்க்க டவுன்வேர்டாக கொடுக்குறேன் அப்படின்னா உட்காந்துட்ருக்குன்னு அர்த்தம். மொட்டையாக 500 நியூட்டன் ஃபோர்ஸ் மட்டும் கொடுக்குறேன்னு சொன்னோன்னா அது நம்ம சேரை தள்ளி விடுறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும், சேரை தூக்குறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும், சேரில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வெறுமனா ஃபோர்ஸோட வேல்யூ மட்டும் சொன்னால் பத்தாது, கூடவே என்ன சொல்லணும், டைரக்ஷன் சொல்லணும். இது ஃபிசிக்ஸோட ஆஸ்பெக்ட். இப்போ மேக்ஸில் இந்த டைரக்ஷனை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ ஒரு லைன் இருக்குது, டைரக்ஷன் என்ன இருக்குது, ஒரு லைன் இருக்குது. இந்த லைனுக்கு ஒரு லென்த் இருக்கும், இந்த லைனுக்கு என்ன இருக்கும், ஒரு லென்த் இருக்கும், இதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஸோ இதோட டைரக்ஷன், இதோட லென்த், இது ரெண்டையும் சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் தான் வெக்டர். வெக்டருக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஸோ அந்த டைரக்ஷனை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளமில் நம்ம பார்ப்போம். ரைட், இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நம்ம மெயினாக தேவைப்படும். அதாவது வெக்டரோட மல்டிப்ளிகேஷன் எப்படி நடக்கும், ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணால் எப்படியெல்லாம் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ வெக்டர் இருக்குது, இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி வெக்டர் இருக்குது, சரியா? ஸோ இந்த ஏ வெக்டர் இங்கேருந்து இங்கே பார்க்க இருக்குது, பி வெக்டர் இங்கேருந்து இங்கே பார்க்க இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட்டில் ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அந்த ஆன்சருக்கு ரெண்டு நேச்சர் இருக்குது. ஒன்று, நீங்கள் இவங்க ரெண்டு பேரோட டைரக்ஷனை கன்சிடர் பண்ணுறீங்களா, அல்லது இவங்க ரெண்டு பேரோட டைரக்ஷனை கன்சிடர் பண்ணலையா? இவங்க ரெண்டு பேரோட டைரக்ஷனும் எனக்கு தேவையில்லை, இது ரெண்டையும் நான் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர்னா ஸ்கேலார் ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்? ஸ்கேலார் ப்ராடக்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? டாட் ப்ராடக்ட். ஸோ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் ஒரு நம்பராக இருக்கும், அதுக்கு என்ன இருக்காது, டைரக்ஷன் இருக்காது. இவங்க ரெண்டு பேரோட மேக்னிடியூடை தான் முடிவு பண்ணும். மேக்னிடியூட் தான் எதை முடிவு பண்ணும், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் முடிவு பண்ணும். ஸோ ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கு ஆன்சர் என்ன வரும், வெறும் நம்பர் தான் வரும், டைரக்ஷன் வெக்டர் இருக்காது. இதுவே ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் வெக்டரை கொடுக்கும். சரி, இப்போ இந்த ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கு என்ன ஃபார்முலா, எப்படி ஃபார்முலா சொல்கிறது?
ரெண்டு வெக்டரை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். நான் மல்டிப்ளை பண்ணும்போது ஏங்கிறது வெக்டராக தான் இருக்குது, பிங்கிறது வெக்டராக தான் இருக்குது. ஏக்கு தனிப்பட்ட முறையில் மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. பிக்கு தனிப்பட்ட முறையில் மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. ஆனால் ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னு வருது இல்லையா, அதுக்கு என்ன கிடையாது, டைரக்ஷன் கிடையாது, ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ இவங்க ரெண்டு பேரோட டைரக்ஷனை நான் கன்சிடர் பண்ணலை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஆங்கிள் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஆங்கிள் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏ வெக்டரை பி வெக்டரோட டைரக்ஷனுக்கே கொண்டு வரணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னு சொல்லுவோம். இந்த லென்த்து இதே மாதிரி பி வெக்டர் இப்படி இருக்குதுன்னா இந்த பி வெக்டரோட வேல்யூவை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இந்த லென்த்தை. இப்போ ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இது மட்டும் பார்த்தா பத்தாது, இதோட வேல்யூவே மல்டிப்ளை பண்ணால் பத்தாது. இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணணும், ஒரே டைரக்ஷனில் அலைன் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரையும் ஒரே டைரக்ஷனில் அலைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏயை இந்த டைரக்ஷனுக்கு கொண்டு வரணும். ஏ இப்படி இருக்கா, ஏ இப்படி இருக்கா, இந்த ஏயை பியோட டைரக்ஷனுக்கே அலைன் பண்ணணும். அது எப்படி அலைன் பண்ணுறது அப்படின்னா இது பி இந்த இருக்கு இல்லையா, இந்த வெக்டரில் ரெண்டு விஷயம் இருக்குது, இந்த வெக்டருக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல் காம்பனண்ட், ஹரிசாண்டலாக இங்கேருந்து இங்கே ஹரிசாண்டலாக எவ்வளோ தூரம் போகுது, வெர்டிக்கலாக எவ்வளோ தூரம் போகுது. இந்த ஹரிசாண்டலாக எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏ காஸ் தீட்டா. எப்படி, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு adjacent side, adjacent side னா யாரு, இதுதான் adjacent side by hypotenuse, hypotenuse யாரு, a value. அப்போ adjacent side மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a cos theta. அப்போ இதை இந்த டைரக்ஷனுக்கு அலைன் பண்ணணும் அப்படின்னா வர்றது யாரு, a cos theta. இதுக்கு இதை வெர்டிக்கல் காம்பனன்ட் என்னன்னு பார்க்கணும்னா அது என்ன, a sin theta. இப்போ நமக்கு இது தேவையில்லை, பியையும் ஏ காஸ் தீட்டாவை நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ இருக்குது, பி இருக்குது, கூட யார் வரணும், காஸ் தீட்டா வரணும். ஸோ காஸ் தீட்டா வரணும்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேரையும் நான் ஒன்றா சேர்க்குறேன்னு அர்த்தம். இப்படி ஒரு வெக்டர் இருக்குது, இப்படி ஒரு வெக்டர் இருக்குது, இது ரெண்டு பேரோட காஸ் தீட்டாவையும் சேர்த்துட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே டைரக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டேன்னு அர்த்தம். ஸோ இதுதான் மீனிங் ஆஃப் டாட் ப்ராடக்ட் அல்லது ஸ்கேலார் ப்ராடக்ட். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்ண போகிறோம்.